ஆக்டர் சிவகார்த்திகேயன் சாருக்கு சவால். ரஜினிகாந்த் சாருடைய போட்டோவ நடிக்க வச்சோம். கமலஹாசன் சாருடைய போட்டோவ நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, சிவகார்த்திகேயன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 10 நாட்கள் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? ஆக்டர் சிவகார்த்திகேயன் சாருக்கு சவால். ரஜினிகாந்த் சாருடைய போட்டோவ நடிக்க வச்சோம். கமலஹாசன் சாருடைய போட்டோவ நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, சிவகார்த்திகேயன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 10 நாட்கள் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? சிவகார்த்திகேயன் சாருக்கு சவால். ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? நான் என்ன கேட்டிருக்கேன்? அ ரஜினிகாந்த் சாருடைய போட்டோவ நடிக்க வச்சும், கமலஹாசன் சாருடைய போட்டோவ நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, சிவகார்த்திகேயன் சார் பார்வையற்றவங்களுக்காக இந்த உலகை வெல்லவா படத்தில் 10 நாட்கள் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். நாங்க உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்றோம். அதோட வேலைகள் வந்து சைலன்ட்டா போயிட்டு இருக்கு. இந்த உலகை வெல்லவா படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். உலகத்திலேயே முதல் முறையா கண் பார்வை இல்லாதவங்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்துக்கும், தமிழ் சினிமாவுல இருக்கிற 24 யூனியன்களுக்காகவும் படம் பண்ற ஒரே டைரக்டர் ஏ.எம். சந்துரு நான் தான். டைரக்டர் ஏ.எம். சந்துரு நான் தான். நான் மட்டும் தான் அ உலகத்திலேயே நடிகர் சங்கத்துக்காகவும், கண் பார்வை இல்லாதவங்களுக்காகவும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்காகவும் படம் பண்றேன். ஏன் பார்வையற்றவங்களுக்காக நான் படம் பண்றேன்? ஏன் இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கு குடுக்குறேன்? அந்த டீட்டெயில் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. சில பார்வையற்றவங்க 2,00,000, 3,00,000, 5,00,000 செலவு பண்ண முடியாம, 5,00,000, 4,00,000 பணம் இல்லாம வாழ்நாள் முழுக்க இருட்டிலே இருக்காங்க. சில பார்வையற்றவங்களுக்கு 2,00,000, 3,00,000, 4,00,000, 5,00,000 செலவு பண்ணா பார்வை கொண்டு வரலாம். அந்த 2,00,000, 3,00,000, 4,00,000 இல்லாம மாற்று சிகிச்சை பண்ண முடியாம வாழ்நாள் முழுக்க சில பார்வையற்றவங்க இருட்டிலே இருக்காங்க. அந்த பார்வையற்றவங்களுக்கு ஒளிய கொண்டு வரதுக்காக தான் இந்த உலகை வெல்லவா படம் கொண்டு வரோம். உலகை வெல்லவா படம் பண்றோம். இந்த படத்துல தான் சில நடிகருங்கள வந்துட்டு 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க தயாரான்னு சொல்லி நான் சவால் விட்டுருக்கேன். அ அந்த பார்வையற்றவங்களோட சேர்ந்து இந்த படத்துல வர வருமானம் வந்து உதவி இயக்குனர்களுக்கும் நம்ம குடுக்க போறோம். நம்ம தமிழ் சினிமாவுல இருக்கிற உதவி இயக்குனர்களுக்கும் நம்ம குடுக்க போறோம். உதவி இயக்குனர்களும் வந்துட்டு தமிழ் சினிமாவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவுல வந்து சாதிக்கணும்னு சொல்லி வந்து 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் வரைக்கும் உழைச்சு, வாய்ப்பு கிடைக்காம சில உதவி இயக்குனர்களுக்கு வந்து வீடு வாசல் இல்லாம, கல்யாணம் பண்ண முடியாம, அ அப்பா, அம்மாவ இழந்து, வீடு வாசல் இழந்து, ஊர இழந்து, 10க்கு 10 ரூம்ல உதவி இயக்குனர் வந்து 10க்கு 10 ரூம்ல 3 பேர், 4 பேர் வந்துட்டு ஒண்ணா சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில உதவி இயக்குனர் வந்து வீடு வீடு வாடகை கட்ட முடியாம கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில உதவி இயக்குனர்கள் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி உதவி இயக்குனர்களுக்காகவும் தான் இந்த உலகை வெல்லவா படம் பண்றோம். இந்த படத்துல வர வருமானத்துல அந்த உதவி இயக்குனர்களுக்கும் ஒரு 400, 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி குடுக்கணும். இந்த படத்துல வர வருமானத்திலிருந்து 1000 வீடு கூட நம்ம கட்டி குடுக்கலாம். 1000 வீடு கட்டி குடுக்கணுமான்றது கூட என்னுடைய ஆசையா இருக்கு. ஏன்னா, என்ன மாதிரி உதவி இயக்குனர்கள் 20 வருஷம், 30 வருஷம் வேலை செய்றாங்க. வாய்ப்பு கிடைக்காம, நடிகர்களுடைய டேட் கிடைக்காம, அ வீட்டுக்கே போக முடியாம, தன்னுடைய வீட்டுக்கு போ முடியாம, தன்னுடைய ஊருக்கு போ முடியாம, அப்பா, அம்மாவ பார்க்க முடியாம, எப்படியாச்சும் தமிழ் சினிமாவுல ஜெயிக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு, சினிமா உலகத்திலேயே ட்ராவல் பண்ணி வயசாகி கடைசியில வீடு இல்லாம, வாசல் இல்லாம ஏகப்பட்ட உதவி இயக்குனர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த உதவி இயக்குனர்களுக்காகவும் தான் இந்த உலகை வெல்லவா படம் பண்றோம். கண்டிப்பா பெரிய நடிகர்கள் இந்த படத்துல வந்துட்டு 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த உதவி இயக்குனர்களுக்கும், பார்வையற்றவங்களுக்கும் கஷ்டப்படணும். அ அ அந்த கஷ்டப்படுற உதவி இயக்குனர்களுக்கும், கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாம, தமிழ் சினிமாவுல 24 யூனியன்கள் இருக்கு. அந்த 24 யூனியன்ல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும் நடிகர்களுக்கு ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாறுற அம்மாங்க இருக்காங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும், ஒரு நாளைக்கு 3 வேள ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாறுற அம்மாங்க இருக்காங்க. நடிகர்களுக்கு ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாறுற அம்மாங்களுக்கு தான் இந்த படம் பண்றோம். இந்த படத்துல வர வருமானத்துல ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாறுற அம்மாங்களுக்கும் தான் நம்ம வீடு கட்டி குடுக்க போறோம்.
இங்க பாருங்க, ஷூட்டிங்கில சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்கு வீடு கட்டி குடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஒரு சின்னதா ஒரு 400, 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி குடுக்கணும். முடிஞ்சா 400, 500 400, 500 ஸ்கொயர் ஃபீட்ல 400, 500 வீடு கூட ஷூட்டிங்கில சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்கு நம்ம கட்டி குடுக்கணும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம உலகை வெல்லவா படத்தோட கருல இருக்கு. கண்டிப்பா அ பெரிய நடிகர்கள் இந்த உலகை வெல்லவா படத்துல 1 மணி நேரம், 2 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கணும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆகணும். பெரிய பிசினஸ் ஆன பிறகு பார்வையற்றவங்களுக்கும் இந்த படத்துல வர வருமானத்துல வீடு கட்டி குடுக்கணும். உதவி இயக்குனர்களுக்கும் வீடு கட்டி குடுக்கணும். நம்ம ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்கும் வீடு கட்டி குடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல திருநங்கைகள் நம்ம தமிழ்நாட்டுல திருநங்கைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வீடு வாசல் இல்லாம சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பா, அம்மா விட்டுட்டு வந்துட்டு, தனியா ஒரு லைஃப உருவாக்கிக்கிட்டு, பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த லைஃப்க்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த திருநங்கைகளுக்காகவும் இந்த உலகை வேலவா படத்துல வர வருமானத்துல ஒரு பெரிய பங்கு குடுக்கணும். இந்த படத்துல வர வருமானத்த திருநங்கைகளுக்கும் குடுக்கணும். திருநங்கைகளுக்கும் இந்த உலகை வேலவா படத்துல வர வருமானத்துல வீடு கட்டி குடுக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு அ உதவி தேவைப்படுதோ, அதான் ரொம்ப உழைச்சு உழைச்சு ஓட போயி அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத இடத்துல சில பேர் இருப்பாங்க இல்லையா? உதவி இயக்குனர்கள், கண் பார்வை இல்லாதவங்க, ஷூட்டிங்கில சாப்பாடு பரிமாற அம்மாங்க, திருநங்கைகள் இவங்கள மாதிரி இருக்கிறவங்க, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து தான் இந்த உலகை வெல்லவா படம் பண்றோம். இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்துக்கும், நடிகர் சங்கத்திற்கும், ஷூட்டிங்கில சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் நம்ம குடுக்க போறோம். ரொம்ப நல்ல விஷயத்த நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த உலகை வெல்லவா படத்துல வருமானம் வந்து யாருக்கெல்லாம் குடுக்க போறேனோ நான் சொல்லியிருக்கேன். இந்த உலகை வெல்லவா படத்துல சவால் தான் படத்தினுடைய கருவாவே இருக்கு. இந்த உலகை வெல்லவா படத்துல சவால் தான் படத்தினுடைய கருவாவே இருக்கு. டைரக்டர் ஏஎம் சந்துரு வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு நான் சவால் விடுறேன். என்னுடைய சவாலுக்கு இன்னொரு நடிகர் எனக்கு சவால் விடுறாரு. அந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த படத்துல ஒரு 4, 5 டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி நான் கதைக்களத்த உருவாக்கியிருக்கேன். கதையோட கருவே அழகா இருக்கும். டைரக்டர் ஏஎம் சந்துரு நான் வந்து ஒரு சவால் விடுறேன். 3, 4 வருஷமா ஒரு சவால் விடுறேன். என்னுடைய சவால ஏத்துக்கிட்டு சந்துரு டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு 5, 6 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நான் இந்த படத்துல 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன், 5 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் எனக்கு சவால் விடுறாரு. ஒரு 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் எனக்கு சவால் விடுறாரு. அந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்காக ஒரு 4, 5 ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணி, முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்த உருவாக்கியிருக்கேன். முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ரி மூவி, ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே தரமா இருக்கும். எல்லாமே தேசிய விருது வாங்குற மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமும் ஒரு தேசிய விருது, 2 தேசிய விருது வாங்குற மாதிரி தரமா இருக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள கையில வச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா நடிகர்கள் யாராவது ஒருத்தர் எனக்கு சவால் விடணும். நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். பார்வையற்றவங்களுக்காகவும், உதவி இயக்குனர்களுக்காகவும் நான் படம் பண்ணோம். இந்த படத்துல வர வருமானத்துல பார்வையற்றவங்களுக்கும், உதவி இயக்குனர்களுக்கும், ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் வீடு வீடு கட்டி குடுக்கணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவா மூவி. நன்றி.